Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.2 ஒரு ஒன் ஷாட்டா அடிக்க போறோம். எக்ஸசைஸ் வைஸா அண்ட் எக்ஸாம்பிள் வைஸா அண்ட் கான்செப்ட் வைஸா. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 2.2ல உங்களுக்கு மொத்தம் 3 சம் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. கிளியர்? இந்த எக்ஸசைஸ் 2.2ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட், ஒரு அரகன் பிளேனை எப்படி நீங்க பிளாட் பண்ண போறீங்க. தேர்டு, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணணும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். சிமிலர் வே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றத இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு சாப்டர் 2 ஒன் ஷாட் அடிக்கிறோம். என்னது எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 1 இருந்து கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட், ஒரு சின்ன ஹிண்ட், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இன் ஏ வேர்ல்ட் ஆஃப் வேர் ரியல் நம்பர்ஸ் ஃபெயில் மீ, ஐ ஃபவுண்ட் ஐ நாட் ஜஸ்ட் இன் மேக்ஸ் பட் இன் யர் ஐஸ். கிளியர்? நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு சின்ன பொயிட்ரி மாதிரி லைட்டா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு சம் வந்துச்சு, ஆன்சர் இல்லை, ஹார்ட்டுக்கு ஷாக் வந்துச்சு. அப்பதான் நீ ஐ மாதிரி வந்த, இமேஜினரின்னு பேரு, ஆனா காதல்ல நாம. புக்கில் சொல்ல நீ ரியல் இல்லை, விச் மீன்ஸ் ரியல் சொல்யூஷன் இல்லை. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 = 0னா எக்ஸ் ஸ்கொயர் = -1 ரூட் -1க்கு ரியல் வேல்யூ ஆஃப் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. நவ் ஆனா என் கனவுல நீ தான் எனக்கு விழா. ஐ ஸ்கொயர் = -1ன்னு படிச்ச நாள் உன்னை நினைக்கவே மைண்ட் வெண்ட் இன் வேர்ல்ட். வேர்ல்ட்னா இட் இஸ் ஏ சூறாவளி காத்து. ஓகேவா? நவ் நான் 4 நீ 3i கூடும்போது z = 4 + 3i, which means any complex number real part plus imaginary part ன்னு எழுதலாம். கிளியரா? ஸோ z = 4 + 3i எப்படி வந்துச்சு? நான் 4 நீ 3i கூடும்போது z = 4 + 3i. ஸோ திஸ் இஸ் கால்ட் as complex number. நவ் மேத்ல நீ ஒரு சிம்பிள், என் மனசுக்குள்ள நீ டெம்பிள். அரகன் பிளைன்ல நான் ஸ்ட்ரெயிட் லைன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அரகன் பிளைன்ல நான் ஸ்ட்ரெயிட் லைன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். நீ ஒய் ஆக்சிஸ்ல ஷைனோ சைனு. ஓகேவா? நவ் ஸ்டூடெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = x + i1 எழுதலாம். வேர் x is a real part, அப்போ 4. y is a imaginary part of coefficient of i, அப்போ imaginary part of coefficient of i இங்க என்ன? 3. i ஸ்கொயர் = -1 நமக்கு தெரியும். ஸோ அரகன் பிளேன் என்ன அப்படின்னா z = 4 + 3i. நான் 4 நீ 3. நான் 4ன்றது ரியல் பார்ட், 3ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வேல்யூ எவ்வளோ? 3. அப்போ அது இமேஜினரி பார்ட், விச் இஸ் ஈக்குவல் லவ் ஆஃப் ஜியோமெட்ரி, விச் மீன்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்டை நம்ம போயிட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 4,3 4,3ன்னு பிளாட் பண்ண ஹார்ட் ஷேப்ல ஸ்பாட், விச் மீன்ஸ் அரகன் பிளேன்னா given காம்ப்ளெக்ஸ் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டு அதை போயிட்டு கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 3 பிளாட் பண்ணா இதுதான் அரகன் பிளேன். கிளியரா? நவ் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா உங்களுக்கு எவால்வேட் தி ஃபாலோவிங் இஃப் z = 5 - 2i கொடுத்துட்டாங்க, w = -1 + 3i கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் z + w, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் z வேல்யூ எழுதுங்க, பிளஸ் w ஓட வேல்யூ எழுதுங்க. 5 - 1 ரியல் பார்ட்டை ஆட் பண்ணுங்க. இங்க 5 - 1னால சப்ட்ராக்ட் பண்ணா 4, இங்க -2i இங்க +3i இருக்கா, இது சப்ட்ராக்ட் பண்ணா ஐன்னு வரும். இது ஆன்சர். ஸோ பேசிக்கா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ரியல் பார்ட் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணணும். இமேஜினரி பார்ட்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வேல்யூ. ஓகே, z - iw கொடுத்துருக்காங்க. அப்ப z என்ன? செகண்ட் கொஸ்டின் z வேல்யூ எடுத்து எழுதுங்க, -i போட்டுட்டு wன்றது இந்த வேல்யூ -1 + 3i எழுதிடும். இப்ப இந்த 5 - 2i அப்படியே எழுதுங்க, -i × -1 minus plus I into 1 I minus plus minus 3 into I into I square. We know that I square equal to
-1 கரெக்டா? ஸோ ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 அப்ரோச் பண்ணுங்க. 5 அப்படியே இருக்கும். -2iல ஐ போச்சுன்னா -i, -3 இங்க இருக்கு. ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. -1 into 3, -1 into -3 become +3 மாறிடும். 5 plus 3 equal to 8. So 8 minus I. Clear? Now, third, 2 times of z plus 3 times of k w ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2-வை z கூட மல்டிப்ளை பண்ணும், 3-யை w கூட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். கவனிங்க, 2-வை z வேல்யூ இது, w வேல்யூ இது. 3 into w. 2 5s are 10. 2 into -4i. So -2 2s are 4i. Plus 3 இருக்கு. But -1 into 3 -3. 3 3s are 9 into i ன்னு வந்துடும். 10ல -3 போச்சுன்னா 7. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டா பண்ணும். அப்போ -4i plus 9i னா it will become 5 into i ன்னு வந்துடும். கிளியரா? ஃபோர்த் சப்டிவிஷன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ z into w, z வேல்யூ இது, w வேல்யூ இது. மல்டிப்ளை பண்றது நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 5-ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணும், இது கூட மல்டிப்ளை பண்ணும். இந்த -2i இது கூட மல்டிப்ளை பண்ணும், இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரியா? i into i வந்துச்சுன்னா i ஸ்கொயரா மாறிடும். i ஸ்கொயர் வந்து -1 வந்துடும். கிளியரா? 5 into -1 -5. 5 into plus 3i 15i. -2i -1 minus plus 2i into 1 time 2i. Minus plus minus 2 3s are 6 I into I square. Clear? -5 and 15i 2i 17i மாறிடும். -6 I square -1 minus plus மாறிடும். 6ல 5 போச்சுன்னா 1 plus 17i. கிளியரா? ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் தெரிஞ்சிச்சு இதுல. ஓகே, நவ் 1ல fifth one z squared plus 2zw plus w square கொடுத்திருக்காங்க क्वेश्चन. சோ இது பேசிக்கா எப்படி எழுதணும்னா z plus w whole square எழுதலாம். which means என்ன, இது a plus b square ஃபார்முலால எழுதுறீங்க அப்படின்னா a squared plus b squared 2 times of ab. a க்கு பதிலா z இருக்கு, b க்கு பதிலா w இருக்கு. அப்ப இதையும் தனியா கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்ல இத கண்டுபிடிச்சாலும் ஓகே, both are equal. கிளியரா? சோ இந்த क्वेश्चन இது மாதிரி இருக்கனால நான் இப்படி எழுதிட்டேன். சோ இது பேசிக்கான a plus b square ஃபார்மேட்ல இது இருக்கு. சரி, z வேல்யூ எவ்வளோ? 5 minus 2i எழுதிட்டோம். பிளஸ் w வேல்யூ எவ்வளோ? -1 plus 3i பவர் ஸ்கொயர். 5 minus 2i minus 1 3i ன்னு இருக்கு. 5ல -1 போச்சுன்னா 4 minus 2i plus 3i அப்ப சிங்கிள் i பவர் ஸ்கொயர். இது எப்படி இருக்கு? a plus b ஸ்கொயர்னு இருக்கா? அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2 times of ab. a ஸ்கொயர்னா 4a ஸ்கொயர் பண்ணா 16, b ஸ்கொயர்னா i ஸ்கொயர் minus 2 times of a வந்து 4, b வந்து i. so 16 இறங்கிரும். i ஸ்கொயர் -1 வந்துரும். 2 4s are 8, 8 into i minus 8i. 16ல 1 போச்சுன்னா 15 minus of 8i வந்துச்சு. ஓகே, 6th subdivision z plus w square பேசிக்கான இந்த கான்செப்ட் தானே. சோ இங்க கண்டுபிடிச்சாதான் இவர் இப்படி கொடுத்திருக்காரு உங்க ஆர்டர். சோ z plus w square என்ன, z வேல்யூ எடுத்து எழுதுங்க, பிளஸ் w வேல்யூ எழுதிட்டோம். இதை சால்வ் பண்ணா 5ல 1 போச்சுன்னா 4 minus 2i plus 3i i square வந்துரும். பேசிக்கா இது என்னது? ஃபார்முலா ஆஃப் a square plus b square minus 2 times of ab. சிமிலர் வே a ஸ்கொயர் பண்ணுங்க, b ஸ்கொயர் பண்ணுங்க, minus 2 times of ab. i ஸ்கொயர் -1 வந்துரும், இது 8i ன்னு வந்துரும். 16 minus 1 15 minus of 8i. கிளியர்? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நவ செகண்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, given complex number z கொடுத்துட்டாங்க, represent the complex number in arrogant plane வரையணும். z கொடுத்துட்டாங்க, z, iz, and z plus iz பிளாட் பண்ண போறோம். ஸோ அரகன் பிளேனா என்ன அப்படின்னா, நீங்க கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் x, y, z ல இருந்து. அதை போயிட்டு கிராஃப்ல வந்து பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் z என்ன கொடுத்துருக்காங்க? 2 plus 3i. இது எப்படி எழுதணும்? இந்த ரியல் பார்ட்டை எக்ஸ்ன்னு எடுக்கணும். ரியல் பார்ட் வந்து எக்ஸ், இமேஜினரி பார்ட்டை ஒய்ன்னு எடுக்கணும். அப்ப எக்ஸ் ஒய்ன்னு எழுதுறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இது 2 வந்து எக்ஸ் பாயிண்ட். இமேஜினரி பார்ட்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வேல்யூ என்ன? 3. அப்ப 2, 3. இந்த பாயிண்ட் வந்து 2, 3. கிளியரா? பட் செகண்ட் என்ன, i into z கொடுத்துட்டாங்க. அப்ப i கூட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பாயிண்ட்டை கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் எடுத்து பிளாட் பண்ணணும். ஸோ i into z என்னன்னா i
z value 2 plus 3 இதை மல்டிப்ளை பண்ணுங்க 2 times of i I into 3i equal to 3i square but i square value வேணா மைனஸ் ஒன்னு தெரியும் அப்ப இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும் ஸோ எனி காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் எழுதணும் ஸோ ரியல் பார்ட் எழுதிட்டு பிளஸ் இமேஜினரி பார்ட் எழுதணும் இப்போ ரியல் பார்ட் இங்க என்ன மைனஸ் 3 இமேஜினரி பார்ட்னா i கூட இருக்கிற டேர்ம் அப்போ பிளஸ் 2i இப்போ இதுல இருந்து பாயிண்ட் எழுதுங்க பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய்னு எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒய் ஈக்குவல் டு 2 வந்துடும் இப்போ ஐசட்டோட கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் 3 கமா 2 கிளியரா நெக்ஸ்ட் தேர்ட் என்ன z பிளஸ் ஐசட் z பிளஸ் ஐசட் z வேல்யூ எவ்வளோ 2 பிளஸ் 3i பிளஸ் ஐசட் i இன்டூ z வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா மைனஸ் 3 பிளஸ் 2i இங்கே போட்டுருங்க 2ல 3 போச்சுன்னா மைனஸ் 1 ரியல் பார்ட்டு கூட ஆட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் இமேஜினரி பார்ட் கூட ஆட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் ஸோ 2ல மைனஸ் 3 போச்சுன்னா மைனஸ் 1 3i பிளஸ் 2i வந்து 5i இது கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் அதெல்லாம் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இஸ் ஏ ரியல் பார்ட் மைனஸ் 1 கமா 5 எழுதிட்டோம் இப்போ இந்த 3 பாயிண்ட் பிளாட் பண்ணி நேம் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 2 கமா 3 2 வந்து எங்க இருக்கு இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல 3 இது இருக்கு அப்ப zன்ற பாயிண்ட் வந்து 2 கமா 3 பிளாட் பண்ணிட்டோமா நவ் iz பிளாட் பண்ண போறோம் மைனஸ் 3 கமா 2 மைனஸ் 3 எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க ஒய் ஆக்சிஸ்ல 2 இங்க அப்ப பாயிண்ட் இங்க இந்த பாயிண்டோட பிளேஸ் வந்து i இன்டூ z நவ் தேர்ட் என்ன z பிளஸ் iz பண்ணும் அது கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் 1 கமா 5 மைனஸ் 1 இங்க 5 வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கணும் அப்போ பாயிண்ட் இங்க இந்த பாயிண்டோட பொசிஷன் வேல்யூ z பிளஸ் iz ஸோ பேசிக்கா ஒரு அரகன் பிளேன் தான் கிவன் டேர்ம்ல இருந்து எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிச்சு கிராஃப்ல போய் பிளாட் பண்ணா போதும் இதான் அரகன் பிளேன் சரியா ஓகே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துறாங்க z ஃபைண்ட் பண்ணோம் i இன்டூ z ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் z மைனஸ் iz கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து z வேல்யூ எவ்வளோ 2 பிளஸ் 3i கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்போ 2,3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் மைனஸ் iz அப்போ மைனஸ் i போட்டு z வேல்யூ எவ்வளோ 2 பிளஸ் 3i இப்போ என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் i இன்டூ 2 மைனஸ் 2i மைனஸ் பிளஸ் மைனஸ் i இன்டூ 3i வந்து 3i ஸ்கொயர்டா மாறிடும் மைனஸ் 2i மைனஸ் i ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 ஸோ மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும் அப்போ கொடுத்துருக்க எனி காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி எழுதணும் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னு எழுதுறதுனால 3 ஃபர்ஸ்ட் வந்துடும் மைனஸ் 2i எழுதுரும் இதுல இருந்து கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் எழுதுங்க எக்ஸ் கமா ஒய் எப்படி எழுதலாம் ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i அப்போ 3 கமா மைனஸ் 2 வந்து iz மைனஸ் iz பொசிஷன் வேல்யூ தேர்ட் என்ன கண்டுபிடிக்கணும் z மைனஸ் ஆஃப் iz z மைனஸ் iz z வேல்யூ எவ்வளோ 2 பிளஸ் 3i மைனஸ் iz வேல்யூ 3 மைனஸ் 2y அப்போ இந்த பிளஸ் 3 மைனஸ் 2y 2 பிளஸ் 3 5 மாறிடும் 3iல மைனஸ் 2i போச்சுன்னா சிங்கிள் i இப்போ இதுக்கு எப்படி கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் எழுதுவீங்க எக்ஸ் கமா ஒய் எக்ஸ்ன்றது 5a ஒய்ன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வேல்யூ ஐக்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு அப்போ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சோம் இப்போ இதை போய் பிளாட் பண்ண போறோம் கிராஃப்ல ஃபர்ஸ்ட் z 2 கமா 3 2 எங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க 3 ஒய் ஆக்சிஸ்ல இங்க அப்போ இந்த பாயிண்ட் வந்து z 2 கமா 3 இப்படி பிளாட் பண்ணணும் அடுத்து மைனஸ் iz பிளாட் பண்ண போறோம் அதோட பாயிண்ட் 3 கமா மைனஸ் 2 எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 ஒய் ஆக்சிஸ்ல மைனஸ் 2 அப்ப இந்த இடத்துல பிளாட் பண்ணா மைனஸ் i இன்டூ z தேர்ட் என்ன கோஆர்டினேட்ஸ் z மைனஸ் iz எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 ஒய் ஆக்சிஸ்ல 1 எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 இது ஒய் ஆக்சிஸ்ல 1 அப்ப இந்த பிளேஸ் ஆஃப் பாயிண்ட் வந்து z மைனஸ் iz கிளியரா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் கொஸ்டின் நம்பர் 3யும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மும் சிமிலரா இருக்கும் ஓகேவா இதோட உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் முடியும் கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போத் ஆர் ஈக்குவல் சொல்றாங்க அப்ப என்ன பண்ணணும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிட்டோமா இப்ப நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க 3 into x 3x minus I into x minus ix minus 2 into y minus 2y minus plus I into y iy plus 2y plus 5 இது 2x அப்படியே வந்துரும் இது இங்க கொடுத்த வேல்யூ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க சரியா 2x இங்க வந்துரும் minus 1 into y minus 1y 2i into y 2iy அப்ப 3 and 2y அப்படியே சிமிலர் வரும் இப்போ என்ன பண்ணணும் ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்னா I கோஎஃபிஷியன்ட் இல்லாத வேல்யூ
இமேஜினரி பார்ட்டினா I கோஎஃபிஷியன்ட் இருக்கிற வேல்யூவை தனித்தனியா ஈக்குவேட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ரியல் பார்ட்டா இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, இது இங்க I இருக்கு வராது, இது வெறும் y, இங்க தனி நம்பர் எடுத்துக்கலாம். இது என்ன 2x, இங்க இந்த y வரும், இங்க I பார்ட் இருக்கு வராது, இந்த 3 எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து என்னோட ரியல் பார்ட். ஓகேவா? அப்ப இங்க இருந்து என்ன எடுக்கிறோம், 3x minus 2y plus 5 equal to 2x minus 1 times of y plus 3. now இதை சால்வ் பண்ணுங்க. இந்த என்டையர் டேர்ம் இந்த சைடு கொண்டு வாங்க, minus 2x plus y minus 3 உள்ள கொண்டு வந்தா 3x ல 2x போச்சுனா x, minus 2y ல y போச்சுனா minus y, 5 ல 3 போச்சுனா plus 2 equal to 0, plus 2 இன்சைடு கொண்டு போனீங்கன்னா x minus y equal to minus 2 னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணு, ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னா எங்கெங்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் I இருக்கோ அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணும். இங்க என்ன இருக்கு, இருக்கா மைனஸ் ix ன்னு இருக்கு, இங்க மைனஸ் y ன்னு இருக்கு, அண்ட் ஆல்சோ 2i ன்னு இருக்கு. இந்த இடத்துல 2 டைம்ஸ் ஆஃப் iy, இந்த இடத்துல 2i ன்னு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i மட்டும் எழுதணும். மைனஸ் ix னா மைனஸ் x, iy னா பிளஸ் y, 2i னா 2, i யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் தான் எழுதணும் இமேஜினரி பார்ட்ல. ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் y, i யோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன வெறும் 2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 2i உள்ள கொண்டு வாங்க, மைனஸ் 2y, பிளஸ் 2 உள்ள கொண்டு வாங்க, மைனஸ் 2. இப்போ மைனஸ் x, y ல மைனஸ் 2y போச்சுன்னா மைனஸ் i, 2 2 கேன்சல், ஈக்குவல் 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி x என்ன y என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இது டைரக்டா நீங்க சால்விங் 1 and 2னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதை ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், y ஈக்குவல் டு 2/2னா y யோட வேல்யூ 1. y ஈக்குவல் டு 1 எந்த ஈக்குவேஷன் வேணா போய் போடுவோம், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் இதுல போய் போடுறேன், y க்கு வந்து 1ன்னு போடுறேன். இந்த ஈக்குவேஷன்ல y க்கு 1ன்னு போட்டேன்னா மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1, மைனஸ் x ஈக்குவல் டு 1னா x ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1. therefore we are finding x and y value. இந்த x y இங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிமிலர் क्वेश्चन எக்ஸாம்பிள்ல, so example 2.2 என்ன சொல்லுது, find the value of real number x and y if the complex number, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப என்ன பண்ணோம், இந்த நம்பர் ஈக்குவல் டு இந்த நம்பர் எழுதுவோமா. தென் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 2 டைம்ஸ் ஆஃப் x i into x, 1 டைம்ஸ் ஆஃப் y minus iy minus iy, 2i minus 3, x அப்படியே வரும், minus 1 into y minus y, 2iy plus 2iy and plus 1 அப்படியே வரும், i அப்படியே வரும். ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட், i இல்லாத டேர்ம் எல்லாம் எடுங்க. 2x y minus 3, x minus y 1, இதெல்லாம் வந்து i இல்லாத டேர்ம். ஸோ இது ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட். ரியல் பார்ட் மட்டும் இது எழுதுறோம். இப்போ 2x y minus 3 ஈக்குவல் டு x minus y இந்த பிளஸ் 1. கிளியரா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ண என்ன அப்படின்னா இந்த எல்லா ஈக்குவேஷன் சைடு கொண்டு வாங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் வந்து பிளஸ்ஸாக மாறிடும், பிளஸ் 1 மைனஸ் 1 வந்துடும். 2xல ஒரு x போச்சுன்னா x, y பிளஸ் y வந்து 2 டைம்ஸ் ஆஃப் y, மைனஸ் 3 மைனஸ் 1 வந்து மைனஸ் 4 ஆயிரும். இந்த மைனஸ் 4 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வாங்க, x பிளஸ் 2y ஈக்குவல் டு 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணும், ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i இருக்கெல்லாம் ஈக்குவேட் பண்ணும். எங்கெங்கெல்லாம் i இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இது ஒன்னு, இது ஒன்னு. அப்ப இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வேல்யூ எழுதணும். ix னா x எழுதணும், மைனஸ் iy னா மைனஸ் y, 2i னா பிளஸ் 2 ஈக்குவல் டு போடுங்க. இங்க என்ன 2iy னா 2y ன்னு எழுதணும். தென் இங்க என்ன இருக்கு, i யோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ சால்வ் பண்ணும். இந்த எல்லா டேர்மும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 2y and minus 1 equal to 0. x அப்படியே இல்லைங்க, மைனஸ் y மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் y வந்து மைனஸ் 3y, 2ல 1 போச்சுன்னா பாசிட்டிவ் 1, 1 அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ண போறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 இது, ஈக்குவேஷன் 2 இது. இப்போ இது என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணா சைன் சேஞ்ச் பண்ணுங்க. கீழே மைனஸால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆயிரும், இது பிளஸ்ஸா மாறிடும், இதுவும் பிளஸ்ஸா மாறிடும். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது பிளஸ் 3y பிளஸ் 2y 5y பிளஸ் 1 4 5 மாறிடும். ஸோ 5y ஈக்குவல் டு 5 னா y ஈக்குவல் டு 5/5, y ஈக்குவல் டு 1. y ஈக்குவல் டு 1 எனி ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் செகண்ட் ஈக்குவேஷன் போடுறேன். y க்கு வந்து 1 போடுறேன். y க்கு வந்து 1 போட்டா இது 3, which is equal to minus 1. minus 3 இன்சைட் போச்சுன்னா பிளஸ் 3. ஸோ மைனஸ் 1ல பிளஸ் 3 போச்சுன்னா x ஈக்குவல் டு 2. ஸோ x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 1 தான் சொல்யூஷன். இந்த x y இங்க போய் அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு xக்கு பதிலாக 2 ஃப்ரம் 1ல போடுறேன் அப்படின்னா
எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1 போட்டால் இது 2ஆக மாறிடும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்ச கரெக்ட். ஓகேவா? கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.2 ஒரு ஒன் ஷாட் அடித்தோம். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்லி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.